ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமது வீடு மற்றும் ஆலயங்களில் பூஜை செய்யும் பொழுது தேங்காய் உடைப்போம். அந்த நேரத்தில் தேங்காய் அழுகினால் அது நல்லதா கெட்டதா என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்காய் அப்படின்னாலே சுவாமிக்கு மிகவும் ஒரு உயர்ந்த உன்னதமான பொருள். நைவேத்தியம் பண்றதுக்கு மிகவும் விசேஷமானது. தேங்காய் இல்லாம எந்த ஒரு பூஜையும் பண்ண முடியாது. அது ஹோமமா இருந்தாலும் சரி, பூஜையா இருந்தாலும் சரி, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு தேங்காய் மிகவும் அவசியமானது. தேங்காய்க்கு திரிநேத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இருக்கு. பரமேஸ்வரனுக்கு எப்படி முக்கண்ணன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கோ, அதே மாதிரி தேங்காய்க்கும் திரிநேத்திரம் என்று ஒரு பெயர். 3 கண்ணு இருக்கிறதுனால திரிநேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போ நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், இல்ல கோவிலுக்கு போகும்போது, பூஜை பண்ணும் போது, அர்ச்சனை பண்ணும் போதா இருக்கட்டும், நம்ம சுவாமிக்கு தேங்காய் உடைப்போம். அந்த சமயத்துல தேங்காய் அழுகி இருந்ததுன்னா நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபசகுணமா நம்ம நினைப்போம். அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காய் எடுத்து உடைக்கும் போது அதுல எதுவாக இருந்தாலும் அது சுவாமிக்கே போய் சேரும். எப்பவுமே ஒரு பூஜை பண்ணும்போது, ஒரு கோவிலுக்கு போகும்போது நம்ம நல்ல எண்ணத்தோட போனோம்னா அது நல்லதாகவே நடக்கும். ஒரு பயத்தோடையோ இல்ல கெட்டது நினைச்சிட்டு போனோம்னா அதுதான் தவறு. நம்மளுடைய நினைப்புல தான் இருக்கு எல்லாமே. அதனால அழுகிடுத்துனா நம்ம அதை கெட்டதா எடுத்துக்காம நம்மளுடைய திருஷ்டிகள்லாம் நிவர்த்தி ஆயிடுத்து, நம்மளுக்கு உண்டான தோஷம்லாம் நிவர்த்தி ஆயிடுத்து, நம்மளுக்கு வரக்கூடிய கெட்ட சகுனத்தை நிவர்த்தி பண்ணுது, நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்தை நிவர்த்தி பண்றது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு சுவாமிக்கு அடுத்த தேங்காவை உடைச்சு பக்தியோட பூஜையை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேங்காவை உடைச்ச உடனே நம்மளுக்கு ஏதோ கெட்டது நடக்க போதுன்னு நினைச்சுட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்றதை விட்டுடுறோம். நம்மளுக்கு சிந்தனையே வேற இடத்துக்கு போயிடுறது. நம்மளுக்கு அது நடக்குமோ இது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்தியா பிரார்த்தனை பண்ணிக்க முடியல. அதெல்லாம் தவிர்த்துட்டு கோவிலுக்கு போகும்பொழுது பகவானை மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம பகவானோட நாமத்தை சொல்லி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். அதனால இனிமேட்டு கோவிலுக்கு தேங்காய் எடுத்துன்னு போய் அது அழுகி இருந்ததுன்னா யாரும் பயப்பட வேண்டாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கா, இந்த மாதிரி பூஜைக்கு போகும்போது தேங்காய் அழுகி எடுத்து ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கெல்லாமும் சேர்த்துதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் தெரியாம இருப்பா, அவளுக்கெல்லாம் இந்த வீடியோ உதவியா இருக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.